தமிழுக்கும் அமுதென்று பேர். இன்ப தமிழ் எங்கன் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்தவோ, நிருமித்தவோ. தமிழ் எங்கள் இளமைக்கு இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேர், சுடர் தந்த தேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற நீர், உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் எந்தன் உயிருக்கு நேர் என்று உயிருக்கு இணையாக நம் தமிழ் மொழியை வர்ணிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூத்த மொழிகள்னாலே நம்ம இந்த பிறப்புலேருந்து வரக்கூடியது முதல் 10 மொழி இன்ன வரைக்கும் ஒரு நீங்காமல் உயிரோடு இருக்குன்னா வந்து 10 மொழிகள். அதில் எழுத்து வடிவாக இருக்கிறது மொத்தமே 2 மொழிகள் தான் இருக்குது. ஒன்று தமிழ் மொழி, இன்னொன்று சீன மொழி. இந்த 2 தான் இன்ன வரைக்கும் எழுத்து வடிவாக இருக்குது. அதனால தான் வந்து கடவுளே பெருமைப்பட்டு கொண்டாராம், யாம் படைத்ததிலேயே சிறந்தது தமிழ் மொழி என்று. அதனால் நம்ம இருக்கிற நம்ம தமிழ் மொழியில் பேசுவதே பெருமை தான். தமிழுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம மேலும் மேலும் பெருமை சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை கூறி, பொன்மாலை பொழுதுன்னு அதாவது மரம் சார் மருந்தும் குளோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உண்டு. இங்கே நீங்கள் நல்ல அருமையாக கவனிச்சிங்கன்னா அருமையாக நல்ல நல்ல கருத்துக்கள் கிடைக்கும் துளிகள் நல்ல துளிகளாக இருக்கும். ஒரு வயதான பெரியவர் வந்து மரண படுக்கையில் இருந்தாராம். அப்போ வந்து எல்லாரும் வைத்தியர் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்து யாராலையுமே குணப்படுத்த முடியலை. ஒரு வைத்தியர் வந்துட்டு பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அப்படியே அவரையும் பார்த்துருக்காரு, அந்த வீட்டையும் சுற்றி பார்த்துருக்காரு. ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. மரத்தந்தால வந்து அந்த மரத்தில் இருந்து அந்த ஆணி வேரை எடுத்து
அதிலிருந்து நீங்கள் கசாயம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவர் உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு வைத்தியர். அது வரைக்கும் கோமா ஸ்டேஜில் இருந்தவர் டக்குன்னு முழிச்சிருக்காரு. நம்ம அசூல்ராஜ் எம்பிபிஎஸ்சில் இந்த இந்த செஸ் காயின் அடிக்கிற மாதிரி அந்த கேரம் போர்டு காயின் அடிக்கும்போது டக்குன்னு முழிப்பார் இல்லையா, அது மாதிரி முழிச்சிருக்காரு. அந்த மரத்தில் உள்ள இலையை மட்டும் நீ கசாயம் வச்சு எனக்கு காய்ச்சி தந்தானா நான் அப்படி நான் உயிர் பிழைச்சா பிழைக்கிறேன். ஒரு மரத்தை அழித்து தான் நான் வாழணும் அப்படின்னாச்சுன்னா அப்படி ஒரு உயிரை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த மரம் சார் மருந்தும் குளோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது நம்மளோட இயற்கையிலேயே அறிவுபூர்வமாக தான் சில விஷயங்கள் அறிவார்ந்த விஷயங்கள் நம்ம இந்த இயற்கை மண்ணிலேருந்தே அறிவார்ந்த விஷயங்கள் தான் நம்ம தமிழ் மொழியும் ஒன்று. இதில் அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். நல்ல வார்த்தைகளோடு பாடல்களை கொடுப்பது தான் என்னுடைய ஒரு டியூட்டி. அதான் நடத்தை மாற்றுதல் பயிற்சியாளருங்க. அதை முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன். அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, இப்போ உள்ள குழந்தைகளுக்கு மிகவும் தேவைப்படுவது பெற்றோர்களும் சிந்தித்து கொள்ளுங்கள். ஒரு சர்க்கஸில் கத்தி எறிகிற ஒரு ஒரு நிகழ்வு. ஒரு பெண் இருப்பாங்க, அந்த போர்டுக்கு பின்னாடி அவங்க அப்படி ரோலிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ கத்தியை ஒரு 10 கத்தியை எறிவார். இதுதான் அந்த ப்ரோக்ராமுடைய ஒரு மெயின். அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த கத்தி எறிகிறவருக்கும் அந்த பெண்ணுக்கும் சின்ன சண்டை. இவர் முடிவு பண்ணிட்டார், இன்னைக்கு பயங்கர சண்டை, என்ன சண்டைன்னு தெரியல, இன்றைக்கி இந்த கத்தியை விட்டு அவளை முடிச்சிட வேண்டியதான் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 10 கத்தியை விடணும். 9 கத்தி விடுவார், 10வது கத்தி அவளை முடிக்கிற கத்தி. ஏன்னா கொடுத்துட்டோம். 10வது கத்தி விடும்போது அப்படியே ஏதாவது ஒன்றுக்கு ஆனால் கூட 1க்கு 2 ஆனாலும் என்ன சொல்லிடலாம், இது ஒரு ஆக்சிடெண்ட்டு தெரியாமல் போச்சு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி 9 கத்தியை விட்டார். 10வது கத்தி அப்படியே வழக்கமாக விட்றக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமாக விட்டுருக்காரு. அப்பவும் அந்த கத்தி எங்கே போயிருக்குன்னா அந்த போர்டில் போய் தான் சொருவிருக்கு. அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எவ்வளவு தான் அறிவுபூர்வமாக நிறைய நல்ல வகையில் சிந்த ஞானத்தில் 100% ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா வெறும் 10% தான் ஞானமாக மாறும். அறிவு தப்பு பண்ணலாம், ஆனால் ஞானம் என்றைக்குமே தப்பு பண்ணது. அதான் என்னன்னா இப்போ இளைஞர்களை ஒரு 15-16 வயசுலேருந்தே கடுமையாக அப்படி நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்படியே போனீங்கன்னு வைங்களேன், ஒரு 27 வயசுக்குள்ளெல்லாம் அந்த 10 வருஷம் ஞானத்தில் நுழைஞ்சிரும். ஞானத்தை அவங்களுக்குள்ளே பிறக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் ஞானமாக வளரும். அதான் சொல்லுவாங்க, தாய் போல செயல் நூலை போலுங்கிறதுலாம் அந்த மாதிரி தான் வரக்கூடியது. அதில் எவ்வளோத்துக்குள்ளே அறிவுபூர்வமாக ஞானமாக உழைக்கிறோமோ அந்த ஞானம் தான் நமக்கு அடுத்தடுத்த நிலைகள் சொல்லுவோம். சில நேரங்களில் இந்த ஞானக்கண்ணு சொல்லுவாங்க, கண்ணு தெரியாத கூட நடந்து கரெக்டாக போவாங்க. நீங்கள் இப்போ ஒரு பைக் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, முட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் தான் திருக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஞானத்தில் ஏறி இருக்காது. ஒரு 10 நாள் பயணம் தொடர்ந்து சொல்லி ஞானத்தில் ஏறும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு எல்லாமே கரெக்ட். இந்த மாதிரி தான் ஞானத்தில் ஏறுற வரைக்கும் கடுமையாக போராட வேண்டும். இதையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறத வச்சு இந்த ஞானம் அதான் புத்தருக்கு விட்டவன் போதி மரத்து ஞானம் கிடைத்தேன், வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும் அப்படின்னு ஒரு நாள் உலகம் நீதி பெறுங்கிற அருமையான பாடல் அந்த வரிகளை கொடுத்துருப்பாங்க. அந்த ஞானத்துக்காக உங்களுக்காக பொன்மாலை பொழுது என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக. பொழுது இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறார் வேறு உடை போணுகிறார். இது ஒரு பொன் மாலை பொழுது, லல்லல்லா.
ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறார் வேறு உடை போனுகிறார் இது ஒரு பொன்மாலை பொழுது எனக்கொரு போதி மரம் நாளும் எனக்கது செய்தி தரும் வானம் எனக்கொரு போதி மரம் நாளும் எனக்கது செய்தி தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் தேதி வரும் கேள்விகளால் வேள்விகளை நான் செய்தேன் இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறார் வேறு உடை போனுகிறார் இது ஒரு பொன்மாலை பொழுது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், ஒரே ஒரு கீபோர்டு இருக்குது. இதை வச்சு சிறப்பாக கொடுக்குறோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து உங்கள் கரவொலியில் தான் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தனுக்கு வந்து பாராட்டு மட்டும்தான் ரொம்ப உயர்வை கொடுக்கும். சின்னதாக பாராட்டின மட்டும் நான் தான் சொல்லுவேன், கொஞ்சோண்டு பாராட்டுங்க. நாங்கள் அதோடு எங்களுக்கு அதுதான் அதான் சொல்லுவாங்க, கலைஞர்களுக்கு வந்து விரும்புவதே அந்த பாராட்டுங்கிறது மட்டும்தான். அந்த பாராட்டுகள் தான் நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி அது இன்றைக்கி வந்தது கூட ஏதோ இதுக்காக இல்லை, ஒன்லி பாராட்டு அன்பு, அது மட்டும்தான். அந்த அன்பு எதையும் ஜெயிக்கும்னு சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமாக ஒரு இப்போ நிறைய யதார்த்தமான மனிதர்கள் பற்றி தான் இப்போ ஒரு சின்ன ஒரு கதையோடு சேர்ந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது நிறைய பேரை நீங்கள் இந்த மாதிரி யதார்த்த மனிதர்கள்லாம் சந்திக்கலாம். ஒரு சொர்க்க வாசல், அங்கே வந்து அந்த சொர்க்க வாசல் பக்கத்தில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யாரெல்லாம் நல்லது பண்ணாங்களோ அந்த புத்தகத்தில் பேர் இருந்ததுன்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்குள்ளே போகலாம். இதுதான் டார்கெட். லைனை பயங்கர கியூ, ஏகப்பட்ட நின்றுருக்காங்க. முதல்ல ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரிய அரசியல்வாதி. அந்த கேட்டாச்சு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. இவர் வெட்டி சேகர் அப்படின்னு இருக்கார். வெட்டி சேகரா? உடனே அந்த பாருங்க அப்படின்னு இந்த பெரட்டுறாங்க. ஐயா உங்கள் பேரே இல்லையா? என்னது என் பேர் இல்லையா? இங்கே பாருங்கள், கோயில் உச்சிலேருந்து அடி கல் வரைக்கும் என் பேரை நான் பொறிச்சு வச்சுருக்கேன், போகிற இடத்துல என் பேர் பொறிச்சு வச்சுருக்கேன், இந்த தம்மா துண்டு புத்தகத்தில் என் பேர் இல்லையா அப்படின்னு இருக்காரு. வெட்டின்னு இருக்காரு. அப்போ ஓகோ, நீ இதுதான் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பியா, அதான் நீ வெட்டி சேகரா, இவனை அப்படியே தூக்கிக்கொண்டு என்ன செட்டில் போட்டு கரிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயாச்சு. அடுத்தது ஒரு லேடிஸ் நிற்காப்புல, அம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் இருக்கட்டுங்க, மல்லு மல்லிகா இருக்கா? மல்லு மல்லிகாவா? ஏன் ரொம்ப மல்லுக்குன்னுப்பா, பயங்கரமான ஆள், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி, அவள் பேர் இருக்கா? அவள் பேர் இல்லை. அடுத்தது வந்து உருட்டு உலகநாயகி இருக்கா? பயங்கரம் உருட்டுவா பார்த்துக்கிடுங்க, அவளுக்கு பேர் இருக்கா பாருங்க, அவள் பேரும் இல்லை. அடுத்தது யார்? வத்தி வனிதா, பயங்கரமாக பக்கத்தில் வத்தி வச்சு தள்ளிடுவா, வீடு ரெண்டாக்கி விட்ருவா அப்படின்னு. உங்கள் 3 பேரும் ஓன் பேர் என்ன, என் பேர் தாடவன், உங்கள் 4 பேருக்குமே பேரில் தயவு செய்து பேருங்க. அவள் என்ன பக்கத்து இருக்கு, அவள் பேரில் இல்லை, என் பேர் இருந்தானே இல்லை வழியே போனானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் 4 பேர் அங்கே போயாச்சு. அடுத்த ஒரு கேரக்டர் வராப்பில், முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஒன்று அங்கே உள்ளவர் கவனிச்சு, ஏய் அவன் என்ன முன்னாடி விட்டு இந்த வடிவேல் பண்ணல, தள்ளுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி கூட்டு அப்படின்ல.
கூட்டு வந்தாச்சு. நீ என்ன கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கேன், ஆளை உள்ளே தள்ளிவோம், பேர் என்ன? ஐயா ஏன் பேர் இருக்கட்டுங்க. நான் எப்படி என் பேர் இருக்கான்னு தெரியும். நான் ஒரு மோசமான ஆள், ஆனால் என் மனைவி தங்கமான ஆள். நல்ல ஆலயங்களுக்கெல்லாம் கரெக்டாக போயிடுவா, நல்ல உதவி செய்வா, பயங்கர ஹெல்ப் பண்ணுவா. அவள் பேர் கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவா, வருவா. அவள் வந்துட்டான் இங்கே, அவள் ரெக்கமெண்ட்லாம் உள்ளே வந்துடலான் இருக்கேன்னு இருக்கான். இது அவள் ரெக்கமெண்டில் நீ உள்ளே வர போறியா? உனக்கே இங்கே பாரு, இந்த உலகத்தில் நீ யார் நல்லது அவங்களுக்கு தான் இடம், மனைவி செஞ்சால் அவங்களுக்கு தான் இடம், உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொர்க்கத்துள்ள கதை இப்படி இருக்குது. ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்கிறது? இப்போ இதுதான் கொஸ்டின். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது தான் சொர்க்கம். தமிழருடைய பாரம்பரிய நூல் சிறுபஞ்ச மூலம் சொல்கிறது யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று. குளம் வெட்டுகிறவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், மரம் நடுபவன், மொத்தத்தில் இயற்கையை நேசிப்பவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உண்மைக்கு அவர் ஜான் சார்லோட் ஜெகன் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த இயற்கையாக நிறைய இடங்கள் நல்லது பண்ண எனக்கு காதல் கிடையாது. அதுக்காக சொர்க்கத்தை சொல்ல வரல. இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம். தமிழரோட நம்ம சொல்ல முடியாது, தமிழருடைய பாரம்பரிய நூல் சொல்கிறது. அதனால் இயற்கையை இயற்கையும் தமிழும் ஒன்று தான். இந்த இயற்கையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த கூடின்னு சொன்ன மாதிரி இந்த இயற்கையோடு இணைந்து வந்ததான் நம்ம தமிழ் மொழியும் நம்ம பாரம்பரியங்களும். அந்த பாரம்பரியங்களும் நம்மளுடைய தமிழ் மொழியும் முடிந்தவரை காப்பாற்றணும். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அழகான ஒரு இளைய நிலா பொழிகிறது என்ற ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு பாடல் உங்களுக்காக. நான் கதையோடு பாடல்கள் பாடுவது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் அருமையாக கைத்தட்டலாம். ஏன்னா இதுதான் என்னுடைய ஒரு பாணியாக வச்சுருக்கேன். ஏன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் போவாங்க. செய்வதில் புதுமை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமை, அந்த அன்பு அது கலந்துச்சு. அந்த உடைய வெற்றி யாரும் தடுக்க முடியாதுங்கிறதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்மெட்டில் உட்கார்ந்த மாதிரி தெரியும். சிலவங்க சொல்லுவாங்க நீங்கள் உட்காந்துருந்தே பாடுறீங்க, அது நல்லது கிடையாது அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு புதுசாக ஒன்றா க்ரியேட் பண்ணுவோம், பார்க்க நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும். இளைய நிலா பொழிகிறதே, இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வானவீதியில் வெள்ளி மேவலம் போடுகின்றதே, ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. அதாவது இப்போ பெண்களை பற்றி ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி, எங்கேருந்தோ ஒரு கைத்தட்டும் குரல் ஒலிக்கிறது, ரொம்ப தேங்க்ஸ். அதாவது பெண்கள் இந்த இயற்கை நேசிக்கிறதுல பெண்களை மிஞ்சி ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். வீட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையும்
இந்த செடிகளெல்லாம் பார்த்தீங்கனாலே அழகாக தெரியும் எவ்வளோ செடிகள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி கூட என் ஒய்ஃபு ராம்ஜி ரோஸ் கார்டன்லேருந்து செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து செடியை பற்றியே பேசுகிற முகத்தில் என்ன ஒரு மலர்ச்சி தெரியுமா. நானும் வீட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போவேன். அப்போ யோசிக்க பார்ப்போம், இவன் வந்துட்டானே இப்படி தண்ணி அடிப்பானே மூஞ்சில் அப்படின்ட்டு. அதில் ஒய்ஃப் போய், உனக்கு என்னம்மா வேணும், என்ன உரம் வேணுமா, ஏன் நீ பூக்க மாட்டேங்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு உட்காந்து கதை விட்டுட்டு இருப்பாப்புல. நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துங்க, செடிக்கிட்ட கதை நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் ஒரு பாடலில் அழகாக சொல்லுவாங்க, என்னவென்று சொல்வதம்மாங்கிற பாடலில், முந்தானை சேலையில் தென்றலுடன் பேசுவாள் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் எவ்வளோத்துக்குள்ளே அந்த செடிகள்கிட்ட நான் நிறைய நினைக்கலாம், ஒரு அறிவு தானே இருக்குது அந்த மரங்களுக்கு அப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே 6 அறிவை விட அதிகமாக இருக்குது அதுகளுக்கு. நீங்கள் ஒரு பக்கமாக ஒருத்தர் வந்தாராம், அவர் இந்த செடியெல்லாம் வெட்டி சைஸ் பண்ணக்கிற ஒரு தோட்டக்காரர். அவர் வரும்போது பார்த்தா அந்த செடிகள்லாம் அப்படி சுருங்கிட்டான். அப்படி அதை அறிவுபூர்வமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுகளுக்கே தெரியுது. நம்ம தான் நினச்சிட்டு ஒன்று நம்ம பாட்டு இலையை எப்படி போகும்போது எப்படி பிச்சு போட்டு நம்ம பாட்டு போயிடும், அது நம்ம இயல்பு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த நம்ம இயற்கையோடு அந்த செடிகள்கிட்டையோ அழகாக பேசி நல்லா அழகாக ஒரு தண்ணி ஊத்தாட்டி கூட போகிறோம் அன்பாக 4 வார்த்தைகளுக்கே அதான் சொல்லுவோம், அன்பு எதையும் ஜெயிக்கும். 4 வார்த்தைகளுக்கே என்ன பண்ணும், செடிகள் அழகழகாக பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த இயற்கையை வர்ணிக்கிற, அந்த இயற்கையை நேசிக்கிற பெண்களுக்காக என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகு என்ற ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக, பெண்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். சொல்லப்போனால் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நீளைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ, அவள் வான்மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. பாடிடும் சின்ன விழி மீன்களும் பொன்னூஞ்சல் ஆடிடும் கண்ணிக்கரும் கூந்தலும், முத்தாடும் மேடை பார்த்து பாடி போகும் வான்பிறை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேர்க்கும் தாமர், பண்ண பூவின் வாசம் நேசம் பேசும், அவள் நான் பார்க்க தாங்காம நானுவா, புது பூக்கோலம் தான் காது போடுவா, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நீரத்தவளை, நான் நெஞ்சில் நீளைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ, கண்ணோரம் 1000 காதல் கணை வீசுவார், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவார், ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவார், நீரோடை போல நானும் ஆடி பாடி ஓடுவார், அதிகாலை ஊற்றி அசைந்தாடும் நாற்று, அவள் நான் பார்க்க தாங்க
பாடுவார், இந்த ராஜாவின் தோளோடு சேருவார். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகி, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேரு, புத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேரு, புத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி. கிளியே கண்ணூரங்கே தூரி தூரி, பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேரு, குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. காத்தோடு மலராட கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. காத்தோடு மலராட கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் மேகம், அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம். நிலவ வானிலவ நாம் முடிச்சி வாரே, குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே. பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேரு, குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. பூனாத்து முகம் பார்த்து பெண்ணிலா நாண, தாளாமல் தடம் பார்த்து வந்த வழி போக. பூனாத்து முகம் பார்த்து பெண்ணிலா நாண, தாளாமல் தடம் பார்த்து வந்த வழி போக. சித்திரத்து சோழ முத்துமணி மாலை, மொத்தத்தில தாரே துக்கம் என்ன மானே. வண்ணமா வானவில் நூலெடுத்து வாரே, பின்னிலே மீன் பிடிச்சி சேலத்தச்சி தாரே. பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேரு, புத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி. கிளியே கண்ணூரங்கே தூரி தூரி, பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேரு, குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. இது ஒரு தன்னம்பிக்கை பாடல் அடிப்படையில் உங்களுக்காக.
அதாவது ஒரு இளைஞனுக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு, ஓடுறான். இனி வந்து நம்ம வந்து வாழவே முடியாது, அந்தளவுக்கு விரக்தி, பயங்கர ஏமாற்றம், இனி ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஓடுறான். ஓட்டம் ஒரு காட்டில் போய் நிற்கிறான். கடவுளே, என்னால் வாழ முடியாது, இதுக்கு மேலே வந்து என்னால் ஒரு செகண்ட், எனக்கு அங்கே இழப்பு இங்கே இழப்பு, நிறைய ஏமாற்றம், இதுக்கு மேலே தாங்குகிற அளவுக்கு எனக்கு சக்தியே இல்லை, நான் வந்து தற்கொலை பண்ணுற கண்டிஷனில் இருக்கேன், நீங்கள் ஒரே ஒரு நல்ல ஐடியா சொன்னீங்கன்னா நான் வாழலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு இருக்கான். கடவுள் சொன்னாரா, தம்பி, இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது எல்லா விதைகளையும் தூவினேன், ஆனால் புற்கெல்லாம் வளர்ந்து இந்த பூமி மிகவும் அழகாக விட்டது, இந்த மூங்கில் விதை மட்டும் வளரவே இல்லை. 1 வருஷம் பார்த்தேன், 2 வருடம் பார்த்தேன், 3ஆவது வருடம் தான் வளர்ந்து. நீ இப்போ எங்கடா நிற்கிற? மூங்கில் காட்டில் நிற்கிற. நீ தற்கொலை பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டன்னா இப்போ தான்டா நீ வாழவே ஆரம்பிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். அதான் தன்னம்பிக்கைங்கிறது. இந்த தன்னம்பிக்கையில் சில இந்த கஷ்டமே படாமல் வாழ்க்கையில் வந்து எதுவுமே கிடைக்காது. வாழ்க்கையில் வந்து எப்போவுமே கஷ்டத்தின் வழியாக வருவது தான் வாழ்க்கை. ஒருத்தர் கேட்டாராம், இதே தான் இந்த அவர் சொல்லியிருக்காரு. ஒரு விவசாயி ஒருத்தர் கடவுளை பார்த்து கேட்டாராம், கடவுளே உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. எனக்கு அறிவு இருக்கு. ஆமாடே, உன்னையெல்லாம் படைச்சி விட்டேன் பார்த்தியா, எனக்கு எங்கே அறிவு இருக்கும், சரி சொல்லு. இன்னொன்று இங்கே பாருங்கள், இந்த விவசாயி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் பாடு இஷ்டத்துக்கு மழை பெய்ய விட்றீங்க, இஷ்டத்துக்கு வெயில் அடிக்க விட்றீங்க, மனுஷன் இங்கே பாருங்கள் நெல் சாஞ்சிங்களுக்கு பயங்கர நஷ்டமாக கிடையாது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு இருக்கார். இங்கே பாருங்கள், இந்த விவசாய டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்கிடுறோம், இனி உங்கள்கிட்டலாம் தர முடியாது, எங்களுக்கு இந்த அனுமதி தாங்க. அவர் பார்த்தாரு, சரிப்பா நீனே வச்சுக்கடா அப்படின்னு இருக்கார். மழையை பெய்யின்னு இருக்கான், மழை பெஞ்சிருக்கு, வெயில் அடினா அடிச்சிருக்கு, அப்படி நான் போட்டு அப்படியே அழகழகாக விதைகள்லாம் முளைத்து மிகவும் பார்த்தியா நம்ம கையில் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படி. அப்புறம் அப்படியே கதிர்கள் அப்படி சாஞ்சு கிடந்துச்சான். அவனுக்கு பயங்கர ஹாப்பி. மெதுவாக எடுத்து அந்த நெல்லை எடுத்து பார்த்தானா உள்ளுக்கு அரிசியே இல்லை, சாவி தான் இருந்திருக்கு. கடவுளை என்னன்னு இருக்கான், ஏன் நீ தானே விளைய வச்ச, நீ தானே பக்கம் நான் ஒன்று இங்கே பாரு, நான் வந்து மழை பெய்ய கஷ்டப்பட்டு மழை பெய்ய வைப்பேன், வந்து அது திடீர்னு மழையே இருக்காது, அப்போ வந்து வேர்கள் என்னாகும், உள்ளே நுழையணும், கஷ்டப்படணும், போராடணும், ஏகப்பட்ட அசௌகரியங்கள் இருந்தால் தாண்டா அதுவும் இன்னும் நல்ல உழைப்பை கொடுக்கும். நீ நோகாமல் சொகுசாக வச்சுக்கிட்டோன்னா எப்படிடா இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே பாடுகள் கஷ்டங்கள் வழியாக நம்ம வாழ்க்கையை கடந்து போகும்போது தான் நல்ல நல்ல நிலைகள் நமக்கு வரும். ஏன்னா ஈஸியாகவே கிடச்சதுன்னா பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்குறதே அதான், தன்னம்பிக்கையோடு வளர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது. அந்த தன்னம்பிக்கை பாடலாக உங்களுக்கு தலக்கோதும் இளங்காத்து சேதி சொல்லி வருங்கிற ஒரு அருமையான பாடல். தலக்கோதும் இளங்காத்து சேதி சொல்லு, தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிற்காம முன்னேறு கண்ணோரோ ஏ கண்ணீரு, நிற்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு கை சேரு. தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேய்கின்றது தேய்கின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை
பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ மென்மேலும், என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி. தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. இந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு இசையை தந்தார் மிஸ்டர் அன்பு நண்பர் கிப்சன் அவர்கள். இன்னும் என்மேல் வைத்த அன்புக்காகவும் நான் ஜான் மேல் வைத்த அன்புக்காகவும் இணைந்தவர். அவர் இன்னும் நல்ல நல்ல இசையை கொடுத்து நன்றாக வர வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களும் உங்களோட ஒரு நிமிஷம் ஒரு கரவொலியோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், அவர் என்றும் நல்ல உள்ளங்கள் நலமோடு வாழ்வார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன்.